அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். பாமகல அன்புமணி ராமதாஸ் அவர்களோட சண்டை மெகா சீரியல் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு, ஜவ்வு மாதிரி. நேத்தே சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேன் அப்படின்னு. காலையில இருந்து எல்லாருமே தயாராகி தைலாபுரத்துக்கு போயிட்டாங்க பத்திரிகையாளர்லாம். அன்புமணி அவர்கள் என்னுடைய வாரிசே கிடையாது, பணம் தான் அவரோட மெயின் குறிக்கோளா இருக்குது, நிறைய பஞ்ச் டைலாக்லாம் நிறைய பேசியிருந்தாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, உண்மையிலேயே ஒரு மூத்த அரசியல்வாதி, நீண்ட காலம் அரசியல் இருந்தவர், பெரியவர். அவரு தன்னுடைய ஆற்றாமையில் புலம்பி இருக்கிறார் அப்படின்னா அந்த விரக்தியின் உச்சகத்தில் இருக்கார். அதாவது புலம்பி தள்ளியிருக்கார் அப்படின்றதான் அந்த அறிக்கையில் பார்க்கறது. எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நினைச்சது டிராவல் முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரியாமலே கூட்டணி அவர் முடிவு பண்ணிட்டாரு. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாம பாஜக 6 ஆட்களை வீட்டில் ஒன்று வச்சு விருந்துலாம் நடத்தினாரு. தைலாபுரம் தோட்டத்தில் பாரத் மாதா கி ஜெய்ங்கிற கோஷம் கேட்குது அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார். ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் அது தன்னுடைய தனித்தன்மையை இழந்து போகுதோங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது, தன்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கிற வருத்தம் இருக்குது. ரெண்டாவது, கூட்டணி முடிவை தன்னுடைய முடிவே இல்லாமல் எடுக்கிறாங்க, அப்படி தன்னை ஒதுக்கிறாங்க. என்னை பேரன் பேத்தியோட கொள்ளு பேரன் பேத்தியோட வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்க சொல்கிறாங்க, அது முடியாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இது உண்மையிலே இது யாருக்கு பாதிப்பு அப்படின்னா என்டிஏவுக்கு தான் பெரிய பாதிப்பு, பாஜகவுக்கு தான் பெரிய பாதிப்பு. பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணியில் 2வது 3வது பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. வட மாநிலங்களில் அவர்களுக்கு கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்குது, அதை வச்சு நம்ம அறுவடை பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய ஐடியா இருக்குது. இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அவங்க என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த எல்லா முயற்சியுமே அவர்களுக்கு தப்பான ரிசல்ட் தான் வந்துட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியை தலைவர்கள் மத்தியில் சமரசம் செஞ்சுக்கிட்டாலும் தொண்டர்கள் யாருமே அதை ஏற்றுக்கல, இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கல. அப்போ அதுவும் இறங்கி வேலை செய்வாங்களா, ஓட்டு போடுவாங்களாங்கிறதா பெரிய இது. 2வது ஒரு கட்சியாக இருக்க பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா அங்கே உள்கட்சிக்குள்ளேயே பிரச்சனையாகி மாறி மாறி அறிக்கை விடுறாங்க, மாறி மாறி நிர்வாகிகளை விளைக்கிறாங்க, ஒருத்தர் சேர்க்கிறாரு. அது ஒரு உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு. அப்போ இது பெரிய பாதிப்பு யாருன்னா, அதுக்காக தான் ஏற்கனவே தெரியும், நம்ம பாஜக ஆட்களை அமைச்சு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இல்லை, இதை பார்க்குறப்ப அவர் ஒரு உச்சகட்ட மன அழுத்தத்தில் இருக்காரு, ஒரு குழப்பத்தில் இருக்கிறாருன்னு தான் பார்க்குது. தன்னை ஒதுக்குறாங்க, நான் ஒன்றும் ஆக்டிவாக தான் இருக்கிறேன், என்ன நான் தலைவராக இருக்கிறதுல உங்களுக்கு என்ன குறை அப்படின்னு கேட்குறாரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் சரியான விஷயம்தான். நான் உருவாக்குன கட்சி இன்னைக்கு என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 26 தேர்தலில் ஒரு நேரங்களில் இது ஒரு பெரிய செட்பேக் தான். கண்டிப்பாக பேரம் பேச முடியாது, எல்லா விஷயத்துலையும் பேரம் பேச முடியாது, அது ஒரு விஷயம். அதனால் யார்கிட்ட கொடுக்குறது, யார்கிட்ட வாங்குறது அப்படிங்கிறது இது 2வது ஒரு பெரிய திடுக்கிடும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அன்புமணி கட்சியை வைத்து பணம் சம்பாதிக்கிறார், அவருக்கு பணம் தான் குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இப்போ பொது வெளியிலேயே போட்டு உடைச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. இது உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். இனி அவர்கள் கொடுக்குறதா சீட்டு. இப்போ இனிமேல் கூட்டணியே கன்ஃபார்ம் ஆனாலும் அவங்க கொடுக்குறதான் டிமாண்ட் பண்ண முடியாது, எதுலையுமே டிமாண்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பகீர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பணம் தான் அன்புமணியோட பிரதான நோக்கம். அதையும் தாண்டி எல்லாத்தையுமே அவரே எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதுதான் முக்கியமான பிரச்சனையும். பணம் எல்லா பணத்தையும் அவரே எடுத்துட்டு போகணும், அந்த மீன் பண்ணி சொல்றாரு. பணம் தான் முக்கியம்னா அதான மீனிங், வேற என்ன இருக்கு? ஓப்பனா அவரே உடச்சு சொல்லிட்டாரு, பணம் தான் முக்கியம் அப்படின்னா. பணம்னா எப்படி வந்துச்சு பணம்? கூட்டணிக்காக போற பணம் நினைக்கிறாரு. ஃபேமிலி எல்லாத்துக்கும் பிரிச்சு எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாருக்கும் பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு போல இவர். இப்போ பணம் தான் முக்கியங்கிறது காரணம்னா எல்லாத்தையும் எனக்கு தான் முக்கியம்னு நினைக்கிறாரு அவர். இப்போ அது பணமும் போயிடுது, நம்மளுடைய அதிகாரமும் போயிடுது, நம்மளோட பிடிமானம் இல்லை, நம்மளால ஒரு மாநில இளைஞரணி செயலாளரை கூட போட முடியல, அதை நீக்குறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சமூக நீதி பேரவைன்னு சொல்லி வழக்கறிஞர் பிரிவுக்கு தலைவராக நீக்கிறாரு பாலுவை, இவர் திருப்பி சேர்க்கிறாங்க. அப்படிங்கிற போது இது கட்சிக்கு ஒரு பெரிய பலகீனம் தான். கட்சிக்கு பலகீனம்னா அது ராமதாஸுக்கும் தெரியும் இல்லையா, நம்ம இல்லைன்னா கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு. நம்மளே இல்லாம போது கட்சின்னு என்ன அந்த முடிவு கொண்டாரு அவர். என்னைய நீங்க ஓரமா வீட்டில் உட்காந்து தைலாபுரத்துல கொள்ளு பேரன் பேத்திகளோட விளையாடுறீங்க, நான் உருவாக்கின கட்சி. ஆனா குறிப்பாவே இந்த அடிமட்டத்திலிருந்து தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், தானா உயர்ந்து வரக்கூடியவங்க இருக்காங்களா, அவங்க கடைசி வரைக்கும் தன்னுடைய அங்கீகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ. நான் முடிஞ்சு போச்சா, சும்மா இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது சொல்றாரு. என்னால சும்மா இருக்க முடியாது, என்னைய சும்மா இருக்க விடாதீங்க. நான் ஒரு நாளைக்கு 700 பேர் நேற்று எவ்வளோ பேருப்பா சந்திச்சிருக்கோம், 700 பேர் எப்படிப்பா சந்திச்சோம், எல்லா ஃபோனையும் நான் தான் பேசுவேன். ஃபோன் கால் வந்துச்சுன்னா எடுத்து காட்டுறாரு ஃபோன். அதை எடுத்து ஃபோன் பண்றது எப்படி, இந்த ஃபோன் வரும், அதில் லேண்ட்லைன் வச்சு ஃபோன் வச்சிருக்காரு, இந்த ஃபோன் எடுப்பா அப்படின்னு எடுத்து காட்டுறாரு. எல்லா ஃபோன் வந்தாலும் நானே தான் பேசுவேன், வேற யாரும் அந்த ஃபோனை தொடக்கூடாது
உண்மையிலேயே அவரு ஒரு பெருசா ஒரு விரக்தியில இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு பெரியவர். ஆனா அந்த அளவுக்கு கொண்டு போய் அவரை மன அழுத்தத்துக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்குது. என்னதான் ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாலுமே வாரிசு கிடையாது அப்படின்னு, அரசியல் வாரிசு கிடையாது அப்படின்னு சொல்றதை நம்ம இது இது வந்து யாராவது காதலிச்சு திருமணம் பண்ணி போட்டா வீட்டுல தண்ணி ஊற்றுவாங்க தலையில, அந்த மாதிரி தான் இருக்கு நான் பாக்குறப்ப. உங்க அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, உனக்கு எனக்கு எந்த உறவு, நீ எனக்கு மகனும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது, இதோடு நம்மளுடைய உறவு முறிஞ்சு போச்சு அப்படின்லாம் வீட்டுல சண்டை போடுவாங்க. அந்த அந்த சண்டையெல்லாம் இப்போ அரசியல் சண்டை ஆகி போச்சு. குடும்பங்கள் நடக்கக்கூடிய சண்டை அரசியல் தலைவராக இருக்கிறனால பத்திரிகையாளர் எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. இன்னைக்கு முக்கியமான செய்தினே தமிழ்நாட்டில இருந்து எல்லா பத்திரிகையாளரும் போயிட்டாங்க. பார்த்தா பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் கூட இன்னைக்கு இருக்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. நீ பிரேக்கிங் நியூஸ் ஏதாவது ஒன்று கிடைக்க போகுதுன்னு ரெடியா டெம்ப்ளேட்ல அடிச்சு பார்த்தோன்னே அது மனக்குமுறலை கொட்டக்கூடிய இடமா போச்சு. அது சரி அநேகமாக மீம்ஸ் ட்ரோல் கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் பண்ற ஒரு டைலாக்குமே மீம்ஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்குதான் விமர்சனம் பண்றது. அது எழுதி கொடுத்தா இவருக்கு, யார் எழுதி கொடுத்தான்னு தெரியல. சில விஷயங்களை பண்ணி கட்டுறாரு. சௌமியா வந்து தருமபுரி நிக்க வேணாம், நமக்கு நம்ம குடும்பத்துல இருந்து யாரும் தேர்தல் நிக்க வேணாம் வேண்டாம்னு நினைச்சேன், இல்ல அவங்க எல்லாம் முடியாது அப்படின்னு அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணிலாம் அவர் காட்டுறாரு, மோனோ ஆக்டிங் எல்லாம் பண்ணி காட்டுறாரு. உண்மையிலேயே பாக்குறப்ப வருத்தமா தான் இருக்காது. இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் சௌமியா அன்புமணி அந்த தேர்தலில் போட்டிட்டு தான் காரணமா அவரை தானே சொல்றாரு. சௌமியா தான் வந்து இவரை இயக்குகிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவங்க பின்னாடி வந்து குடும்ப ரீதியான குடும்ப பிரச்சனை தானே. இப்ப குடும்ப பிரச்சனை, அதோட கூட்டணி பிரச்சனை, தன்னை வந்து ஒதுக்குறாங்க, எல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துச்சு. அரசியல் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே அரசியல். அரசியல்ல குடும்பம் இருக்கும். முதல்ல அரசியல்ல குடும்பம் இருக்கிறது தப்பு. குடும்பத்துக்குள்ள அரசியல் வந்துட்டு அதுவும் தப்பு. அது ரெண்டும் சேர்ந்து இங்க இடியாப்ப சிக்கலா இருக்கு. அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவங்க சம்பந்தம் வேற பண்ணியிருக்காங்க. அவரு போட்ட மூந்தன் வந்து மூந்தனுடைய அண்ணன் தான், அண்ணனோ தம்பியோ தான் அன்புமணியோடைய மருமகன். அப்ப இங்க வந்து யார இது என்ன நினைச்சாங்கன்னா, இந்த குடும்ப சண்டை தீர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல கலைஞரை பார்க்கணும். கலைஞர் உண்மையிலேயே பெரிய குடும்பம், ஒரு பெரிய கிளை பரப்பிய குடும்பத்தை வந்து கரெக்டா கடைசி வரை மெயின்டைன் பண்ணு. கட்சியும் சரி, ஆட்சியும் சரி, தன்னை எந்த இடத்துல கட் பண்ணி விடுமோ அந்த இடத்துல அழகிரியை கட் பண்ணி விட்டார் இல்லையா? என்ன வந்து ஆமா, ஒரு கட்டத்துக்கு மேல் விமர்சனங்கள் வர்றப்ப அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. யார்கிட்ட கொடுக்கணுங்கிறத முடிவு பண்றாரு. அதை டிசிஷன் எடுக்கிறார்ல, அந்த டிசிஷன் கட்டுப்பட்டாங்கல்ல. அப்பாங்கிற ஒரு அழகிரி, அவர் பேரே அஞ்சா நெஞ்சன் அழகிரி. ஆனா நீங்க அவரு அப்பா முடிவு எடுத்தார். இவரே தாத்தா வயசுக்கு வந்துட்டாரு, ஆனா அப்பாவுக்கு கட்டுப்பட்டார். அதைத்தான் நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இவரே வந்து அஞ்சா நெஞ்சன், அவருடைய பேரே தென் மாவட்டத்தில் அவர் பேர் அஞ்சா நெஞ்சன், முழுவதுமாக தென் மாவட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருக்காரு. ஆனா அப்பா சொல்லிட்டாரு அப்படிங்கிறத சைலண்ட் ஆயிட்டார்ல. அந்த மரியாதை இருந்ததுல. அத்தனை பேர் அவரை பார்த்து அந்த ஊரே பயப்படுறாங்க. அவருக்கு பின்னாடி அரசியல்வாதிகள் கை கட்டிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவரா இருக்காரு. நீ வேணாப்பா, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு அவர் சொன்ன அமைதியா இருந்துட்டாரு. கலைஞர் சொன்னாரு, என்ன அடிச்சிட்டாரு, இந்த ஸ்டாலினே வந்து இறந்துடுவார் அப்படின்னு சொன்னாலுமே வந்து அதுக்கப்புறம் அழகிரி வந்து எதுவும் பிரச்சனை பண்ணல. வேற அவர் எதிர்த்து அரசியல் பண்றதோ அறிக்கைகள் கொடுக்கறதோ எதுவுமே பண்ணலையே, சைலண்டா இருந்தாரு. அப்ப கடைசி வரைக்கும் கலைஞர் தன்னுடைய குடும்பத்துக்கு கண்ட்ரோல் வச்சிருந்தாரு. தன் சொல் பேச்சு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு வச்சிருந்தாருல எல்லாத்தையும். அதை பார்க்கணும். ஆனா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கட்சி ஆட்கள் ஆரம்பத்துல இருந்து அன்புமணி வந்து ஒரு எல்லாரையும் எடுத்திருந்து பேசக்கூடிய கேரக்டர். அது மாதிரிதான் அவருடைய பேசிக் கேரக்டர். அதனாலதான் வந்து கட்சி ஆட்களுக்குள்ள இருக்கக்கூடிய சீனியர் ஆட்கள் யாரையும் பெருசா மதிக்க மாட்டாரு. அதை வந்து அப்பாட்டி அந்த ஆட்டிடியூட் காட்டியிருக்காரு உங்களை. அதுதான் அவருக்கு ரொம்ப ஒரு கட் ஆயிடுச்சு. இது சுமூகமா பேசி, அப்பா நான் பாத்துக்கிறேன் கட்சியை, நீங்க அமைதியா இருங்க, நீங்க டைரக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு அவரை ஒரு வீட்டில் ஒரு பெரியவரை பெத்த அப்பாவை காம்ப்ரமைஸ் பண்ண முடியல. மக்களை எப்படி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு கட்சியில எல்லா தரப்பு ஆட்களும் இருப்பாங்க. அப்ப எல்லா தரப்பு ஆட்களையும் நீங்க வீட்டுக்கு போக சொல்லுவீங்களா? இவர் ராமதாசுடைய கேட்டகரியிலேயே எத்தனையோ பேர் காலகாலமா பாட்டாளி மக்கள் கட்சியில இருப்பாங்க. அப்ப அவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுல ஒரு மூத்தவர், அந்த கட்சியை உருவாக்கியவர், அவர்லாம் அன்புமணி கிடையாது. என் பேருக்கு பின்னாடி உங்க பேரை போட்டிருக்க, ஆனா என்னைய மதிக்க மாட்டேங்கிற, என் குலசாமிங்கிறீங்க, என்னைய ஆனா நெஞ்சில குத்துறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உண்மையில அவர் கேட்கறது ஒரு நியாயமான விஷயம். அப்ப நீங்க இதே கேட்டகரியில அந்த கட்சியை காட்டில் வேலையை அமைச்சிருவீங்களா? ராமதாஸ் கேட்டகரியில உள்ள வயசான ஆட்களை வந்து கட்சியில இருந்து அமைச்சிருவீங்களா? அப்ப வீட்டுக்கு மூத்தவர், அரசியலுக்கு அவருடைய அரசியல் வாரிசு, அவரவே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மற்ற பொதுமக்களையும் கட்சி ஆட்களை எப்படி நீங்க கோஆர்டினேட் பண்ணி போவீங்க? குறிப்பா ராமதாஸ் அவர்கள் சொன்னது 43 வருடமா நான் வந்து கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருந்தேன். இப்போ அன்புமணி வந்து தலைவராகணும்னு வந்து சௌமியா அன்புமணி வந்து பேசுறாங்க. ஏற்கனவே அன்புமணி அவர்கள் வந்து மாநிலங்களுக்கு மக்களுக்கு சரியா போகல, அவருடைய இருக்கிறதுலே கம்மியான பெர்சன்டேஜ் அவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சுச்சுவேஷன்ல கட்சியை வந்து ஒருவேளை அவர் கைக்கு முழுவதுமா போனா அவர் எப்படி கட்சியை மெயின்டைன் பண்ணுவார் நினைக்கிறீங்க? ராமதாஸ் அளவுக்கு பண்ணணும். ராமதாஸ் வந்து சில நேரங்களில் கூட்டணி முடிவுகளை சரியா எடுப்பார். அது வந்து நீங்க சந்தர்ப்பாதம்னா கூட அரசியல் நீங்க சொல்லுவாங்க சந்திரபாத கூட்டணி. இந்த எந்த கட்சி எந்த யார்ட்டையும் நிலையோட இருக்கிறாங்க, கூட்டணியை பார்த்து எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சியோட கூட்டணி, யார் அதிகமாக சீட் தர்றாங்களோ மற்ற விஷயங்கள் தர்றாங்களோ அந்த கட்சி கூட்டணிங்கிறது எல்லா கட்சியும் பண்ணுவாங்க. இவங்க உடனே பண்ணுவாங்க, அவ்வளவுதான். வேற வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து இந்த கட்சி அங்கே போகுது இங்கே போகுதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனால்
நிர்வாகிகளை வந்து நீங்க இதா வச்சிருக்காருல. இப்ப டீனர்ல ஏகே மூர்த்தின்னு இருக்கிறாரு. அவர் வந்து சாதாரண ஒரு காய்கறி வியாபாரியா இருந்தாரு. ஆனா அவர் மத்திய ரயில்வே அமைச்சராக்குனாரே. இவர் எடுத்த அந்த அரசியல் ஸ்டாண்டு தானே அவர் அமைச்சராக்குச்சு. துரைன்னு ஒருத்தர் இருந்தா அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குறாரு. சில பல சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறாரு. பலரை உருவாக்கி இருக்காருல்ல. இவர் எடுத்த அந்த ஸ்டாண்ட் தானே. ஆளும் கட்சியோட கூட்டணி தான் நம்ம ஆட்களுக்கு நமக்கு பதவி கிடைக்கும். அப்ப இன்னைக்கு 16 வருஷமா, இப்ப 2016 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கட்சி நிர்வாகிகள் தோர்ந்து போயிட்டானே. எந்த பதவியுமே இல்லையே. உள்ளாட்சி அமைப்புகளும் சரி, நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, பெருசா பதவிகள் இல்லையே. அப்ப கட்சி வந்து பலகீனமா தானே போகும் உங்களுக்கு. இவர் இருக்கப்ப கட்சி ஒரு ஆக்டிவா வச்சுதாரே. அன்புமணி கையில் கட்சி முழுவதுமாக போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா கட்சி அவர்தான் இருக்கு. ஆனா அவர் கையில் கட்சி போன பிறகு தொடர்ந்து தோல்வி தானே இருக்கு. வெற்றி தான் ஒரு கட்சி, அரசியல் கட்சிக்கு அடுத்த அடித்தளமே. இவர் கையில கட்சி போன 2016 பாத்தீங்கன்னா அதுவே தப்பான ஒரு கான்செப்ட். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிங்கிற கான்செப்ட் தப்பான கான்செப்ட். அது எந்த ரீசன்ல அவங்க பண்ணாங்கன்னு அன்னைக்கு அது ஒரு வேற கணக்குன்னு சொல்றாங்க. ஜெயலலிதா வந்துதான் அவங்க வந்து தனியாக இந்த பக்கம் வச்சு ஓட்டை பிரிச்சு விட்டுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஆனா அது ஏறக்குறைய அது நம்புற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு வட மாவட்டங்களில் மட்டும் செல்வாக்குள்ள ஒரு கட்சி தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் போட்டு ஜெயிக்க முடியும்ன்ற கால்குலேஷன் எல்லாருக்குமே தெரியும். அந்த கேம்பெயின் அவங்க ஏன் எடுத்தாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் சந்தேகம். அதற்கு பிறகு மாறி கூட்டணி. அதுக்கு பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி 2024 எடுத்த மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா பாஜக கூட்டணிக்கு போனது. அதிமுக கூட்டணிக்கு போயிருந்தா குறைந்தபட்சம் ஒரு 4 எம்பி சீட் ஜெயிச்சிருப்பாங்க. 3வது ஜெயிச்சிருப்பாங்க. சௌமியா ஜெயிச்சிருப்பாங்க, கடலூர்ல ஜெயிச்சிருப்பாங்க, கள்ளக்குறிச்சி ஜெயிச்சிருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 3 சீட்டா வந்திருப்பாங்க. இல்லையா ஒரே ஒரு சீட்டா ஜெயிச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய தோல்விங்கிறது பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு தொடர் தோல்வி 2016 இருந்து தொடர் தோல்விங்கிறது கட்சி வந்து நிர்வாகிகள் கலைஞ்சு போடுவாங்கல்ல. எவ்வளவு நாள் தான் கை காசு செலவு பண்ணிட்டு நிர்வாகிகள் இருப்பாங்க. அப்ப இவர் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது ஒரு சில விஷயங்கள் சரியான முடிவு. அது என்ன செய்யணும் அப்படின்னா இவர் அங்கிருந்து வர முடியாத ஒரு சிக்கல் இருக்கு. பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அன்புமணி இருக்கிறார். பட் அதை வந்து இவர்கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாகாத அளவு கொண்டு போயிருக்கலாம். இவர் வயசானவர் தானே, இவர் என்ன செய்ய போறான்னு நினைச்சு அவர் எடுக்கக்கூடிய முடிவு, நான் வயசானா நான் பாக்குறேன் என் சேட்டையை அப்படின்னு இவர் வேலையை காமிக்கிறாரு. அப்படிங்கிறது தான் இப்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு இடியாப்பு சிக்கல் மாதிரி ஆயிப்போச்சு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு காரணம் ஜி.கே. மணி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவரே சொல்றாரு ஜி.கே. மணி வந்து எப்படியாவது கட்சியில இருந்து நீக்கணும்னு சௌமியா என்கிட்ட வந்தாங்க, நான் வந்து சொல்லி சமாளிச்சு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா ஜி.கே. மணி தான் காரணம் இல்ல. ஜி.கே. மணி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு உண்மையான விசுவாசி. யாருக்கு? ராமதாஸ்க்கு, கட்சிக்கு விசுவாசி. கட்சிக்கு இன்னைக்கு தானே அன்புமணி இந்த கட்சி ஆரம்ப காலத்துல யாரு தலைவரா இருக்கா, யார் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கா, இவர் சொல்றது அப்படி சட்டமன்றங்கள்ல பேசக்கூடிய ஒரு மனசாட்சியா இவருடைய குரலா இருந்தார். உண்மையா இருக்காரு. என்னை அவரை யாருக்கு அன்புமணியை பார்த்து கட்சிக்கு வரல ஜி.கே. மணி. ராமதாஸை பார்த்தானே கட்சிக்கு வந்திருக்கிறாரு. என்ன சாமானியனாக மணியா இருந்து ஜி.கே. மணியாக ஆக்கி பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக பலமுறை ஆக்கி அந்த கட்சியினுடைய தலைவராக்கி எனக்கு இத்தனை பதவியும் கொடுத்தவர். அவர் ஒருத்தர் எதுக்குறாருன்னா அவர் பின்னாடி போனாருன்னா யார் தவறா இருக்கும்? ஏன் அவர் நீக்க சொல்றீங்க? ஏன் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் தனியான செல்வாக்கு உருவாக்கிட்டாரா? தனியா அமைப்பு உருவாக்கி இருக்கிறாரா? இல்ல அவருக்குன்னு தனியான ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரா? அவர் எதுவுமே பண்ணல ஜி.கே. மணி. அவரை உருவாக்கியவர் டாக்டர் ராமதாஸ். அவருக்கு விசுவாசமா இருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்காரு. கட்சியில கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் ஜி.கே. மணி பல இடங்கள்ல காம்ப்ரமைஸா பேசி முடிச்சிருக்காரு. கலைஞரோடையும் சரி, ஜெயலலிதாவோடையும் சரி, இவர் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையில ரொம்ப எல்லா கட்சியோடையும் நெருக்கமாக இருக்கிறார். எல்லாரும் ஒரு சாஃப்டா பாக்குறாங்க. அப்ப அவரை நீங்க வந்து கட்சி ஒரு இவ்வளவு காலமா கட்சிக்காக உழைத்தவர், கட்சிக்கு முக்கியமான முடிவுகள் எல்லாம் கூட இருந்தவரை நீங்க வந்து விளக்குங்கன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இப்ப அவரை வயதானவர்களே நீங்க வந்து அரவணைத்து போக முடியல அப்படின்னா கட்சியில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் எப்படி அரவணைச்சு போவீங்க? ஜி.கே. மணியும் அன்புமணி ராமதாசும் அவர்களையும் நீங்க வந்து வயதானவர் ரிட்டையர்ட் ஆயிருங்க, ஒதுக்கிருங்க அப்படின்னு சொல்றப்ப இதே மாதிரி கட்சியில சீனியர் ஆட்கள் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பாக்குறப்ப அவரை ஜி.கே. மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையாக உண்மையாக விசுவாசியாக இருக்கு. ராமதாஸுக்கு உண்மையான விசுவாசியா இருக்கிற கடைசி வரைக்கும் கூட இருக்காரு. ஆனா இப்ப அவர் மட்டும் தான் இருக்காரு போல கூட. ஆமா, அன்புமணி பக்கம் போயிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அவருக்கு தெரிந்த ஒரே முகம் வந்து டாக்டர் ராமதாஸ் தான். ராமதாஸால் தான் அவர் இத்தனை உயரத்துக்கு போனார். அப்படிங்கும்போது அவர் கூட இருக்கிறதான நியாயமான விஷயமா இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியில் வந்து போனதுக்கு அப்புறமா பெரிதளவில் கூட்டணி குழப்பம் விளைவிக்கிற மாதிரி எந்த கருத்தையும் தெரிவிக்கல. இன்னைக்கு உச்சபட்சமா பாஜக ஆட்சி தான் தமிழ்நாட்டில். அதிமுகவோட அதிகமாக பாஜக போட்டியிடும் தான் என்னோட விருப்பம்னு சொல்றாரு. மறுபடியும் குண்டத்துக்கு போட்டிருக்காரு. இது கூட்டணிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துமா? இல்ல, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்ப ரைனா நாகேந்திரனை போட்டதுக்கு பிறகு அவர் ஒரு மன வருத்தத்தில் ஒதுக்கி இருந்தார். இப்ப அமித்ஷா அவருடைய பேச்சுக்கு பிறகுதான் அண்ணாமலை பேச ஆரம்பிச்சிருக்காரு. அமித்ஷா ரைனா நாகேந்திரனையும் அண்ணாமலையும் ஒன்னா உட்காந்து பேசினார். ஒரே மீட்டிங், பக்கத்துல ஒரே மீட்டிங், தனியா சிங்கிள், இவங்க 3 பேர் மட்டும் தான் பேசுறாங்க. அப்ப ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் அமித்ஷா கொடுத்து போயிருக்காருன்னு நம்ம அண்ணாமலையின் குரலா நம்ம பார்க்க வேணாம், அமித்ஷாவின் குரலா தான் பார்க்கணும். அமித்ஷா அவருக்கு ஏதோ டைரக்ஷன் கொடுத்து போயிருக்காரு. நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப், ஏன்னா மத்திய அரசையோ பாஜகவையோ எதிர்த்து அண்ணாமலை பேச, அண்ணாமலையுடைய தனிப்பட்ட குரலாக நான் அதை பார்க்கல.
அன்னைக்கு வந்ததுக்கு பிறகு அப்படி ஏற்கனவே பேசுனாலதான் தலைவர் பதவி பறிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருக்கு இல்லையா? இல்ல அதை வந்து எனக்கு என்ன ஒரு சைக்காலஜிக்கலா இங்க வந்து தமிழ்நாட்டில் அந்த இதை வந்து மனிதர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அதை விதைக்கிறாங்களோன்னு பாக்குறேன். ஓகே, பாஜக வளர்ந்துருச்சு, பாஜக தனியாக இருக்கு, பாஜக தலைமையில தான் கூட்டணி, பாஜக கூட தான் அதிமுக இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு 10 மாசத்துக்கு ஒரு நரேஷன் செட் பண்றதுக்காக ஒரு பேசுறாருங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இது அண்ணாமலை வந்து பிஜேபி கூட ஒரு இணக்கம் இல்லாம இருக்கிறாரு, தலைவர் பதவியை பிடிங்கிட்டாங்க, அதனால தான் மாத்திட்டாங்கிற மாதிரி நிறைய பேசுறாங்க. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ணாமலை வந்து நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அமித்ஷாவை கூப்பிட்டு பேசுறதுக்கு பிறகுதான் அண்ணாமலை வெளிப்படையாக திரும்ப பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க பேசுங்க, பிஜேபி வளர்ந்துருக்கு, பிஜேபி தலைமையில தான் கூட்டணிங்கிற ஒரு நரேஷனை செட் பண்றதுக்கு இவர் பேசுறாரு. ஏன்னா நயனா நாகேந்திரன் பிரஸ் மீட்டை சந்திக்கிறதுக்கு அவளுக்கு பெருசா அவருக்கு இல்ல. சமீபத்தில் சந்திச்ச பிரஸ் மீட்லாம் கூட வேற மாதிரி ட்ரோலா கூட போற மாதிரி இருந்துச்சு. அதனால பிரஸ் மீட்டை சந்திக்கிற விஷயங்களை வந்து தலைவராக அவர் இருந்தாலும் கூட ஆக்டிங் தலைவராக தான் இவரை செயல்பட வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை பேசுறாரு, அண்ணாமலை பேசுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் கேடி ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு, செல்லூர் ராஜு பேசுறாங்கன்னா அடுத்து அந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா? இது கூட்டணிக்குள்ள தானே பிரச்சனை உருவாகும். எத்தனை பேர் ஏன் மற்ற முக்கிய தலைவர்கள் பேசல, ஏன் அறிக்கை கொடுக்கல? நாங்க தான் அதிமுக தலைமையில தான் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அப்படிங்கிறதையே ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டாங்க. அது அவங்க நேரடியாக பேச முடியல, பல இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க, சிக்கல் இருக்காங்க அதிமுக. அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய சில பேர் வந்து அடிமட்ட தொண்டர்களுடைய மனநிலை ரொம்ப குபிரி போய் தான் கிடக்குறாங்க. அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள் வந்து இது வந்து நமக்கு ஒரு தேவையில்லாத கூட்டணி, இது வந்து நம்ம வந்து இதை கொண்டு போய் எப்படி சேர்த்து மக்கள்கிட்ட போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு கோவத்தில் இருக்காங்க. அப்ப மேல்மட்டம் இருக்கக்கூடிய தலைவர் ஒரு சில பேர் ஏதாவது ஆதங்கத்தில் பேசிடுறாங்க. உண்மை நிலவரம் என்னன்னா யாருக்கும் இது வந்து ஒரு ஒட்டாத கூட்டணியா தான் இருக்குது. அண்ணாமலையோட நோக்கம் வந்து அதிமுகவை பாஜக கூட்டணியில இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் பேசுறதுல அப்படிதான் இருக்குது. இல்லைங்க, அண்ணாமலை பாஜக கூட்டணியை பிரிப்பதாக இல்லை. அண்ணாமலை பாஜக கூட்டணியை விட்டு போக, அதிமுக பாஜக கூட்டணியை விட்டு போகாது, அதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. பாஜக தலைமையில் கூட்டணி, அதை திரும்ப 10 மாசத்துக்குள்ள சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாஜக தான் இன்னைக்கு உங்களை ஜெயிக்க வச்சிருக்கு. பாஜக தலைமையில் கூட்டணி சொன்னா திமுக ஈஸியா வெற்றி பெற்றுருவாங்கல்ல? இல்ல வெற்றி பெற்றுருவாங்க, ஆனா அவர்களுக்கு அந்த லாஜிக் புரியல. இங்க வட மாநிலத்தை போல இங்க வந்து நம்ம வந்து இந்த மாநாடு போடுறோம், அதனால ஜெயிச்சிருவோம், அவங்களுடைய கால்குலேஷன். மாநாடு போட்டா ஆட்சியை பிடிச்சிரும்னு நினைக்கிறாங்க. முருகர் மாநாடு போட்டு ஆட்சியை பிடிச்சிருவோம். நீங்க வந்து 2 தடவை வந்து வட இந்தியா தலைவர்கள் 2-3 தடவை வந்து பேசிட்டாங்கன்னா ஆட்சியை பிடிச்சிருவோம். வந்து போக போக கட்சி பலகீனமா தான் போயிட்டு யோகி வேற வரப்போறாரா? அந்த மாதிரி வந்துட்டா கட்சி அவ்வளோ. இது வந்து அவங்க நார்த் இந்தியன் செட்டப் மாதிரியே பண்றாங்க. நார்த் இந்தியாவில் இதுதான் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் போவாங்க, அங்க இருக்க ஏதாவது ஒரு சாமியை கையில் எடுப்பாங்க, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூஸை கையில் எடுப்பாங்க, அப்போ ஆப்போசிட் கட்சியை வந்து கூட்டணியை உடைப்பாங்க. இந்த வேலையில் பண்றாங்க. இந்த நரேஷன் தமிழ்நாட்டில் அதே ஃபார்மேட்டை கொண்டு வர்றாங்க. எப்படின்னா கேரளாவில் ஐயப்பா, ஒரிசாவில் வந்து புரி ஜெகநாத், கல்கத்தாவில் வந்து காளி கோயில், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வட இந்தியா ஃபுல்லாக வந்து ராமர், இப்போ தமிழ்நாட்டில் முருகர். அது அது ஒரு டெம்ப்ளேட். அப்போ அதை வச்சு போடுவோம், மாநாடு போடுவோம், அதை வச்சு பேசுவோம். இப்போ இந்த கட்சி திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு நரேஷன் செட் பண்ணுவோம். அது திரும்ப 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 செஞ்சுட்டே இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய 99% கடல் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது இதை திரும்ப திரும்ப ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. அப்போ கூட்டணி கட்சிகளை உடைக்கிறது, அந்த பக்கம் இருக்க கூட்டணி கட்சிகளை உடைக்கிறது, மத ரீதியாக ஒரு நரேஷன் செட் பண்ணுறது, வெளியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்கே வந்து பேசினா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவர்கள் எடுக்கிற முடிவெல்லாம் திமுக சாதகமாக போயிட்டு இருக்கு. ஒன்றும் 4 தடவை வந்து நான் வட இந்திய தலைவர்கள் பாஜக தலைவர்கள் இங்கே வந்து பேசினாங்கன்னா 200 சீட்டுக்கு மேலே திமுக ஜெயிக்கும். அது தெரியாம அந்த அந்த நார்த் இந்தியன் நரேஷன் இங்கே பண்றாங்க. எனக்கு என்னமோ இன்னொரு சந்தேகம், இவங்க கான்ஃபிடண்டா சில விஷயங்கள் பண்றப்ப தேர்தல் ஆணையத்தை இவர்கள் துணைக்கு கூட்டு போவாங்களோன்ற சந்தேகம் இருக்கு. மகாராஷ்டிராவில் ராகுல் காந்தி ஒரு நோட் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு, தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான சூழ்நிலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு, மகாராஷ்டிராவில் பண்ணக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் பண்ணிடுவாங்களாங்கிற ஒரு அச்சத்தை வந்து ஒரு போடுறாரு. அதை பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் அந்த அந்த விஷயத்தை இந்த முறை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களாங்கிற ஒரு சந்தேகமும் வருது. 4 மணிக்கு மேலே சிசிடிவி கேமரா ஆஃப் பண்ணுறது, அந்த தொகுதியில் வாக்காளரை விட போலிங் அதிகமாக காட்டுறது, இதெல்லாம் குற்றச்சாட்டு மகாராஷ்டிராவில். அப்போ அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா தமிழ்நாட்டில்? ஏன்னா இவங்க கான்ஃபிடண்ட்டாக அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறப்ப பார்க்குறப்ப நாங்கள் தான் ஆட்சி, எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னா ஓட்டு விழுகாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதையும் மீறி இவங்க செய்கிறாங்கன்னா 2 விதமான நரேஷனாக இருக்கும். ஒன்று இந்த மாதிரி நரேஷன் செட் பண்ண போகிறாங்க, இல்லை தேர்தல் ஆணையத்தை வச்சு மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரியான வேலைகளை குளறுபடிகளை பண்ண போகிறாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. சமாள அரசியல் தொடர்பாக பல விஷயங்களை பார்த்து